TCCL சார்பில் தமிழக அரசுக்கு 1,13,00,000 ரூபாய் மதிப்பிலான 4 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் TCCL ஆம்புலன்ஸ்கள் உட்பட 147 வாகனங்களின் சேவையை தொடங்கி வைக்கிறார். உடன் அமைச்சர்களும் அதிகாரிகளும் இருக்கிறார்கள். TCCL சார்பில் தமிழக அரசுக்கு 1,13,00,000 ரூபாய் மதிப்பிலான 4 ஆம்புலன்ஸ்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவற்றோடு சேர்த்து மொத்தம் 147 ஆம்புலன்ஸ் வாகனங்களின் சேவையை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். அதன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், இந்த நிகழ்வு தொடர்பான முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்றார். அதாவது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பிலே வழங்கக்கூடிய அவசர கால ஊர்திகள், இந்த 108 அவசர கால ஊர்திகளை தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைக்கின்றார். 30 கோடி ரூபாய் செலவிலே 108 அவசர கால ஊர்தி தற்போது தொடங்கி வைக்கப்படுகின்றது. ஏற்கனவே தமிழகம் முழுவதும் இந்த 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மிக சிறப்பான சேவையை செய்து வருகின்றன. தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மக்கள் மற்றும் அவர்களுக்கான தேவையை பொறுத்து கூடுதலாக ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தேவைப்படுகிறது. எனவே தமிழக அரசின் கவனத்திற்கு இது வந்ததனால் உடனடியாக அதற்கான அந்த ஆம்புலன்ஸ் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தற்போது 147 ஊர்திகள் தற்போது தொடங்கி வைக்கப்படுகின்றது. TCCL நிறுவனத்தின் சார்பில் 4 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தமிழக அரசுக்கு வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது அந்த வாகனங்களும் தற்போது இந்த 147 வாகனங்களில் 4 வாகனங்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. TCCL நிறுவனத்திலிருந்து நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கின்றார். வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். இங்கிருந்து அந்த வாகனங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பல்வேறு மாவட்டங்களுக்கு பிரித்து அனுப்பப்பட இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகளும் விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்ந்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன், அதே போல அந்த துறை சார்ந்த உயர்த்தப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு அது தமிழ்நாட்டின் எந்த பகுதிக்கு தேவை இருக்கிறதோ அந்த பகுதிக்கு பிரித்து அனுப்புவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.